Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல். இது எப்படி பண்ணணும்னு வாங்க வீடியோல பாப்போம். இதுக்காக 200 வெள்ளை கொண்டக்கடலையை நான் ஓவர் நைட் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். இதை இப்போ நம்ம ஒரு குக்கர்ல சேர்த்துடலாம். இது முழுகுத அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி நம்ம இதை 5 விசில் வேக வச்சு எடுக்கணும். நம்ம இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. நான் இதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் அதில் 2 பச்சை மிளகாய் நறுக்குனது கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காய் தீஞ்சு போகாத அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு வதக்கி எடுக்கணும். இப்போ தேங்காயும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கொண்டக்கடலை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வைத்தோம். உப்பு பத்தலை அப்படின்னா திருப்பி நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். எனக்கு இது கரெக்டான உப்பு இருக்குது. தேங்காய் மிளகாய்த்தூள் எல்லாம் அந்த கொண்டக்கடலையில் மிக்ஸ் ஆகுது மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. இது மறக்காமல் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.